கூட்டுறவுத்துறை வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உதவியாளர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு கால் டிக்கெட் வந்து அஃபீஷியலாக சைட்லேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களுடைய கால் லெட்டர் அது நுழைவுச்சீட்டை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கூகுள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய மாவட்டம், ஸோ டிஆர்பி மதுரைனா மதுரைன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி மதுரை. ஸோ ஃபஸ்ட்டு லிங்கே வந்து என்ன வரும்னா பர்டிகுலர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து லிங்க் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து லிங்க் வந்துருச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கால் டிக்கெட் அப்படிங்கிற அந்த இது நியூவாக லிங்க் ஆகிட்டு பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியல மறந்துட்டிங்கன்னா கூட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா மாவட்டத்துக்குமே வந்துடுச்சு. ஸோ நான் உதாரணத்துக்கு சேலம் போகிறேன், டிஆர்பி சேலம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலே பண்ணிக்கலாம். ப்ரௌசிங் சென்டர் கூட போக தேவையில்லை, கூட மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி சேலத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அனைத்து மாவட்டத்திற்குமே கால் டிக்கெட் லிங்க் வந்து அவங்க வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. கால் டிக்கெட் நியூ வந்திருக்கு பார்த்தீங்களா, பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் டிக்கெட் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 2 காப்பி 3 காப்பி கூட கால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி வந்து பத்திரமா வீட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு காப்பி மட்டும் எக்ஸாமுக்கு கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? குறைஞ்சது 2 காப்பி. ஒரு சிலர் கேட்பீங்க கலரில் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் டிக்கெட் எடுக்கணுமா? ஸோ அவங்க அதெல்லாம் சொல்லலாங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கூட எடுக்கலாம், கலரில் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? கால் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. அதே போல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முமே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், கால் டிக்கெட்டு இது எப்பயுமே டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பியாக அதாவது பிரிண்ட் அவுட் போட்டு போய் கையில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கால் டிக்கெட் தேவைப்படும். அதே போல் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஹார்ட் காப்பி தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு போடுறதா அங்கே இன்டர்வியூ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால கால் டிக்கெட்டை ஒரு காப்பி வந்து எக்ஸாம் கொண்டு போங்க, ஒரு காப்பி வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க வந்து கால் டிக்கெட்டில் அவங்க சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் பென். சரிங்களா? பால் பாயிண்ட் பென் தெரியும், பிளாக் கலர் ப்ளூ அதான் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கால் டிக்கெட் இது மட்டும் தான் கொண்டு போகணும். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ அதோட ஒரிஜினல் அதோட ஜெராக்ஸ் இது கையில் வச்சுக்கோங்க. கேட்டால் கொடுங்க. சரிங்களா? அது வந்து மென்ஷன் பண்ணலை, இருக்கும் கையில் வந்து சேவுக்கு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஏதாவது தேவைப்படலாம். அதனால் வந்து இந்த இது மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் டிக்கெட் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நாள் சர்வர் பிரச்சனை அப்படிங்கிற இஷ்யூ ஆகும். அதனால் முதல் வேலையை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரௌசிங் செல்ல போய் டப்புன்னு வந்து 2 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலையை முதல்ல பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. என்னங்க இது இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இப்போ நான் நினச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா மத்திய கூட்டுறவு வங்கி ஜனவரியில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 4 குரூப் 2 அடுத்த நோட்டிஃபிகேஷனும் வரதான் போகுது. நீங்கள் படிக்கிறது இன்றைக்கி தோணுன்னா கூட அது என்றைக்கு வீண் போகாது. அதனால் வந்து குறைஞ்சளவு ஒரு 500 1000 ஒரு 1 வேர்டுனாச்சும் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஸோ ஓகே, நான் அடுத்த காலையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.